நான் குறித்த நல்ல நேரமும் காலமும் என் பிள்ளைகளை தேடி வந்து விட்டது. உன் மனதில் இருந்த அழுகையை அடக்க முடியாமல் என்ன செய்வதென்று அறியாது என் பிள்ளைகள் தவிக்கும் தவிப்புக்கு விடை கொடுக்க இந்த முருகனானவன் நல்ல நேரத்தை குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். விலகியது விலகியவாறே போய்விடுமோ என்று எண்ணிக்கொண்டுதானே உன் மனதில் தீராத வழிகளை எண்ணிக்கொண்டு இருந்தாய். அந்த தீராத வழிகளுக்கு நான் இப்பொழுது அருமருந்தாக உனக்கான தீர்வை உன்னிடத்தில் நிரந்தரமாக்க உனக்கு ஏற்ற சூழ்நிலையை தருவதற்கு இந்த அப்பனானவன், இந்த முருகனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் வருத்தம் கொள்ளாதே. மனதில் சிந்திப்பதே நடக்க முடியவில்லையே என்றுதானே உன் மன வருத்தத்திற்கு நீ ஆளாகி கொண்டிருந்தாய். அந்த மன வருத்தத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனம் வருந்தாதே. வாழ்வா போராட்டமா வாழ்வா சாவா என்று நீ எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் போட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் ஒரு போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் தருணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் விடியலை தருவதற்கு இந்த முருகனானவன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கும் ஆதங்கமும் உன் மனதில் இருக்கும் வழிகளும் நான் அறிந்ததுதான். எத்தனையோ முறை என்னிடம் முறையிட்டு உன் வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டது. நீ இதற்கு மேல் முடியவே முடியாது என்று சலித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியின் அடையாளத்தை தருவதற்காக இந்த முருகன் இப்பொழுதே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கும் அழுகையை விட்டுவிட்டு உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியும் நிரந்தரமான சந்தோஷத்தோடு இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது எதை நினைத்தும் உன் மனம் மருந்தாது. நடப்பது எதுவாயினும் சரி உனக்கான நல்லதை நம்பிக்கையான தருணத்தில் தருவதற்கு இந்த முருகன் உனக்கானதை விலகி போனதை விட்டு விடுவானோ என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். நீ ஆசைப்பட்டதை நான் அறியாமல் இருப்பேனா? உன் மனம் அறிந்து கொண்டுதான் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன் வெற்றியின் தருணத்தோடு தருவதற்காக இப்பொழுது இந்த முருகனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் முழுவதுமாக பொறுப்பேற்று கொண்டு உன் கஷ்டத்திலும் வழிகளிலும் பங்கெடுத்து கொண்டு உனக்கு ஆறுதலாக மட்டுமல்ல நிரந்தர தீர்வாக இந்த ஐயனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன்னில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய். மனதில் தீராத கவலையும் வழிகளையும் வைத்து கொண்டு இதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உனக்கான ஒவ்வொரு செயலையும் பார்த்து செய்து கொண்டு இருக்கும் போது யாருமே இல்லை என்றுதானே இப்பொழுது நீ தன்னந்தனிமையின் போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீ அங்கு என்ன செய்வதென்று அறியாது போராட்டம் என்று போராட்டத்தை மட்டுமே நினைத்து கொண்டு வழிகளோடு துடித்து கொண்டு இருக்கின்றாய். கண்ணீர் விட்டாலும் தவறு, விடாவிட்டாலும் தவறு, நான் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அங்கு சமீப காலமாகவே சில வழிகளுக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கின்றேனே என்று உன் மனம் வேதனை உனக்கே அங்கு புரியாத புதிராக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் அல்லவா நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். உன் வழிக்கு நான் தீர்வு சொல்ல வந்திருக்கும் போது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த முருகனே நான் தர வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். என் தங்க பிள்ளையே, ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு உட்பட்டு யோசிக்க முடியாத வழிகளில் நீ அங்கு தீர்மானத்தின்படி இருந்து கொண்டு இருக்கின்றாயோ. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இந்த முருகன் மீது நம்பிக்கை கொண்டு நீ உனக்கான வெற்றியின் தருணத்தை முன்னேற்றத்தின் வழியாக இங்கு தடைகளை தாண்டி முன்னேறி கொண்டே இரு. எத்துணை தடைகள் வந்தாலும் என் அப்பன் என் கையை பிடித்திருக்கும் போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது? அவனே என்னை காக்கும் மரனாக 8 திசையிலும் என்னாவென்று
என்று கேட்பதற்கு முன்னதாகவே என் தேவைகளை அங்கு பூர்த்தி செய்து எனக்கான நல்பலனை மட்டுமல்ல நல்ல வழிகாட்டியாகவும் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காக மனம் வருந்த வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. உனக்கு ஒவ்வொரு செயலிலும் உறுதுணையாக்க மட்டுமல்ல, ஒவ்வொரு செயலிலும் குருவாகவும் இருந்து உன்னப்பன் தோள் கொடுத்து இங்கு உன் வெற்றியை உனக்கு பரிசளிக்க வந்து இருக்கும் போது உன்னை விட்டு விலகியதையும் நான் அப்படியே நிரந்தரமாக்கி விடுவேனோ என்றெல்லாம் எண்ண வேண்டாம். மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிட்ட பொழுதிலும் என் கண்ணின் மணியை அந்த கவலையை மட்டுமே மனதோடு வைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த கவலையை என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு உன் வெற்றிக்கான தருணத்தை குறிக்காமல் நான் இருப்பேனா? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் சந்தோஷத்தின் பலனை தருவது இந்த முருகனாக இருக்கும்போது நடக்க இருக்கும் நல்லதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டே இரு. உன் தடைகளை தகர்த்தெறிய அத்தனை மனதிடத்தையும் மனதைரியத்தையும் இந்த முருகனானவன் நான் தந்து இருக்கும்போது நீ எதை பற்றி இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றாய்? உன் வழிகள் நான் அறிந்தது தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் தேவைகளை நான் அறியாமல் இருப்பேனா? உன் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதை நீ அறிவதற்கு முன்னதாகவே அதை நான் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, அந்த தேவைகளை நான் பூர்த்தி செய்துவிட்டு உன் வெற்றியின் தருணத்தை உனக்காக நான் தர வந்து இருக்கும்போது நிச்சயம் உனக்கு வேண்டியதும் உன்னை விட்டு விலகியதும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. உன் மனதில் இருக்கின்ற வழிகளுக்கும் காயங்களுக்கும் நானே அங்கு நல்லதொரு தீர்வை கொண்டு வரத்தான் போகிறேன். வாழ்வு எப்பொழுது மாறும் மாறும் என்று நீ என்னிடம் கேட்டு இங்கு சங்கடப்பட்டும் சஞ்சலப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய். அந்த சங்கடத்திற்கும் சஞ்சலத்திற்கும் இடையிலே உன் வெற்றியின் தருணத்தை நான் உனக்காக நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று நீ எப்பொழுதுமே யாரும் இல்லை என்ற மனநிலையை மட்டும் வளர்த்து கொள்ளாதே. யார் ஒருவருக்காக உன்னிலை இங்கு காத்திருந்ததோ இப்பொழுது உனக்காக அவர் காத்திருக்கும் நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் தேடி வந்திருக்கின்றேன். உன் மாற்றத்தை என் மாற்றமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நான் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே. கண்ணீர் துளிகள் எல்லாம் இங்கே வீணாகி கொண்டு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு என் மனம் நிறைய கவலைகளும் கஷ்டங்களும் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ எண்ண வேண்டாம். அந்த கஷ்டத்திலும் கவலையிலும் உனக்கு அனுபவ பாடத்தை மட்டுமல்ல, யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற நிலையும் உணர்த்திவிட்டேன். என் தங்க பிள்ளையே, உன்னருகிலே இருந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் அவர்கள் நற்பலனை அடைந்துவிட்டு இப்பொழுது உன் வெற்றியை மட்டுமல்லாமல் உன் சோகத்திலும் பங்கெடுத்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்களே என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். நான் உனக்காக உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாய்? நீ எதை பற்றி அதிகமாக அங்கு கவலைப்படுகிறாய்? உன் மனம் கலங்கியதற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணத்தை தான் இந்த முருகனானவன் உன்னை தேடி வந்து உனக்கு நற்பலனை தருவதற்காக வந்து இருக்கும் போது நம்பிக்கையோடு இரு. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உனக்கு வெற்றியை தருவது இந்த முருகனாக இருக்க போகும்போது நீ எடுத்த காரியத்திலும் எடுத்த மாதிரியே தடைகளை தாண்டி ஜெயிப்பதற்குத்தான் பிறந்திருக்கின்றாய் என்ற உண்மை நிலையை உணர்த்துவதற்காக இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். தடைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி உனக்கான நல்லதை தருவதற்கு இந்த முருகனே வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று எல்லாம் நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் சந்தோஷத்தின் உச்சத்தில் உன்னை அமர வைப்பதற்குத்தான் இந்த முருகன் இப்பொழுது உன்னை தேடி இங்கு காண ஓடோடி வந்து இருக்கின்றேன். உன் மனதிலே 1000 வருத்தங்களும் கலக்கங்களும் இங்கு இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த வருத்தங்களும் கலக்கங்களும் இனி உனக்கானதாக இருக்காது.
அதை உன்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு படிகளை ஏறும்போது உன்னை தரம் தாழ்த்தி கொள்வதற்குத்தான் இங்கு ஏராளமானவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தரம் தாழ்த்துதல் உனக்கானது இல்லை. நீ எந்த அளவுக்கு தாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்று எண்ணிக்கொள்கிறாயோ அதுதான் உன் வெற்றியின் படிநிலையை உயர்த்துவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது. எண்ணிய எண்ணத்தை நான் இங்கு சரி செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தை செயல்படுத்தி உனக்கு மிக பெரும் வெற்றியை தருவதற்கும் உன் ஆசையை பலிக்கச் செய்வதற்கும் முருகன் வந்து விட்டேன். யாம் இருக்க பயமே.